ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான காட்டி அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான். தமிழ் டப்பிங்லும் இந்த படம் வந்து அவைலபிளில் இருக்குது. அனுஷ்கா, விக்ரம் பிரபு, விடிவி கணேஷ், ராஜு சுந்தரம் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் காட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலைவாழ் மக்கள், ஸோ இவங்களுடைய வேலையை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஊரில் விளையிற கஞ்சா செடிகளை பறித்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த சில கஞ்சாக்களை வச்சு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா கும்பலே வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காட்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலைவாழ் மக்களுக்கு வேற வேலை பார்க்கறக்கும் வந்துட்டு வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அதே ஊரை சேர்ந்த படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் கனவோடையும் வந்து இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு தெரிய வருது, இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ட்ரக்ஸை வச்சு சில ஃபார்முலாவெல்லாம் கண்டுபிடிச்சு புதுவிதமான ஒரு ட்ரக்கை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அதுக்கான வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கிட்ட சில டீலும் வந்து பேசுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாஃபியா கும்பல் இந்த டீலுக்கு வந்து ஒத்து வந்தாங்களா இல்லையா, ஹீரோ ஹீரோயின் எதுக்காக இந்த சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும், ஃபைனலாக அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ அனுஷ்காவாகட்டும், விக்ரம் பிரபு ஆகட்டும், இவங்க 2 பேர்த்துக்கான அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் வந்து படம் முழுக்கவே நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஸோ விக்ரம் பிரபு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து போவார் அப்படின்னு நினச்சா படம் முழுக்கவே அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த கேரக்டர் வந்து இருக்காது. பட் இருந்தாலும் அங்கங்கே செகண்ட் ஹாஃப்லேயும் அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே எழுதப்பட்டிருக்கும். ஒரு சில எமோஷனல் காட்சிகளில் விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அனுஷ்காவை ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டராக வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆக்ரோஷமான நடிப்பாகட்டும், அந்த சண்டை காட்சிகளாகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விடிவி கணேஷ் வரக்கூடிய இடங்களாகட்டும், அப்புறம் ராஜு சுந்தரம் மாஸ்டர் வரக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே அங்கங்கே லைட்டாக காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ சீரியஸாக போகிற இந்த ஒரு கதையில் லைட்டாக அங்கங்கே ஹியூமர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர்ஸ் 2மே வந்துட்டு கொஞ்சம் டெரராக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எழுதப்பட்டிருக்கு ஓரளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் இவங்க சூஸ் பண்ண அந்த லொக்கேஷன்ஸ், ஸோ நிறைய இடங்களில் போய் அந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், ஸோ இந்த கஞ்சா செடிகளை வந்து எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கான விஷயங்களாகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கதை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே லைட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் இது ஒரு ரிவெஞ்ச் கதையாக மாறி அதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பரபரப்பாக தான் இருக்கும். அதை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வயலன்ஸான காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நிறைய ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் படம் முழுக்கவே அங்கங்கே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஓவராலாக இந்த படம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கண்டென்ட் ஆகட்டும், அதுக்கான திரைக்கதையாகட்டும், அதை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் யூஷுவல் ரிவெஞ்ச் கதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து லைட்டாக ஏற்பட தான் செய்யும். இப்போ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.